வணக்கம். என்னங்க டைட்டிலே ஒரு மாதிரியா நினைக்கலாம். கும்பமேளாமும் மாரியம்மனுமா? கும்பமேளாவில் மாரியம்மன் எங்கெங்க போனாங்கன்னு நினைக்கலாம். அதுதாங்க நம்ம இந்த வீடியோ போகிறதான ஐடியாவே அதுதான். கும்பமேளாவை பற்றி நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. நமக்கு தெரியும், போன ஜனவரி டு பிப்ரவரி 2 வரைக்கும் உத்தரப்பிரதேசில் பெரிய பிரம்மாண்டமான நிகழ்வாக நடந்து நம்ம பிரதமர், யூபி முதலமைச்சர், அப்புறம் ஆப்பிள் கோஃபவுண்டர் ஸ்டீவ் ஜாப்ஸ் ஒய்ஃப், அப்போ நிறைய ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்துட்டு போய் உலக அளவில் ஃபேமஸ் ஆச்சு. அதை பற்றி தெரிந்த அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கும் இல்லை மற்ற இந்திய மக்களுக்கும் நம்ம தென் தமிழ்நாட்டில் இருக்கிற ஃபெஸ்டிவலை பற்றி எவ்வளோங்க தெரியும்? அது பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஐடியா கொடுக்கறது தான் இந்த வீடியோட நம்மளோட நோக்கம். இது வந்து நாட் ஓன்லி ரிலீஜியஸ், இட்ஸ் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் ஆல்சோ வி ஆர் கோயிங் டு டாக். அதாவது மத சம்பந்தப்பட்ட அடிப்படையில் மட்டும் பேசாம நம்ம பொருளாதார அடிப்படையிலும் பேசுகிறோம். அதே நீ பார்த்துருப்பீங்க, கும்பமேளாவில் வந்து ஒரு 6000 கோடி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணிச்சு. அது வந்து ரொட்டேஷன் ஆஃப் மணின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு நியர் அபவுட் 20-30,000 crores ஒரு பிஸ்னஸ் அங்கே டெவலப் ஆகிருக்குது. அது மக்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு உதவி இருக்குது. ஒரு போட்மேன், அதாவது ஒரு படகுற ஒருத்தர் 30 கோடி சம்பாதிச்சாரு ஒரு நியூஸ் ஐட்டம் கூட வந்தது. அதே மாதிரி நம்ம ஊரில் இருக்கிற ஃபெஸ்டிவலும் அந்த அளவுக்கு ஒரு குளோபல் லெவலுக்கு கொண்டு போடுறதுங்க என்னுடைய ஆசை. அங்கே வந்து எல்லாரும் அங்கே குளிக்கிறாங்க, கங்கையில் குளிக்கிறாங்கன்னா, அதே மாதிரி தமிழ்நாட்டில் மதுரைக்கு சவுத்து எவ்வளவு பேருக்கு தெரியும்? விருதுநகர், சிவகாசி, அருப்புக்கோட்டை, சாத்தூர், இதெல்லாம் வந்து கந்தக பூமின்னு சொல்லுவாங்க. அதை வெயில் வெளுத்து வாங்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, வெயில்னு ஒரு படம் கூட வந்தது. அதில் ஒரு பாட்டு கூட, வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோம் என்ன. அதுவும் இந்த பங்குனி சித்திரைங்கிறது வந்து நமக்கு தெரியும், அக்னி சித்திரம், அக்னி நட்சத்திரங்கிறது இந்த வெயிலான நேரத்தில் வெயிலான இடத்துல பங்குனி பொங்கலுக்கு ஒரு திருவாங்க வந்து ரொம்ப ஃபேமஸாக நடக்கும். அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, மக்கள் வந்து சட்டி எடுப்பாங்க, அக்னி சட்டிங்கிற கையில் எடுத்து வருவாங்க. 51 சட்டி இந்த உடம்பு சுற்றி சட்டி எடுப்பாங்க, 101 சட்டி எடுப்பாங்க, பறவை காவடிகள் அப்படி தொங்கிக்கிட்டே வருவாங்க. இதெல்லாம் வந்து தென் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களே நிறைய பேர் தெரியாது, பக்கத்து ஊர்களுக்கு நடக்க தெரியாது. நம்ம திருச்சி மதுரைக்கு தாண்டி கொஞ்சம் வடக்காங்கன்னா திருச்சி, அதுக்கு மேலே இருக்க எத்தனை பேர் தெரியும்? சென்னையில் இருக்க நிறைய பேர் தெரியாது, பார்த்துருக்க மாட்டீங்க, கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஸோ பாருங்க, நீங்கள் சென்னையில் இருக்க அடுத்த வருடங்களை ஃபேமஸ் பண்ணுங்க. நம்மளோட பொருளாதாரத்தை நம்மளும் செலிப்ரேட் பண்ணி. என்னோட ஆசை என்னன்னா, வட தமிழகத்த மக்கள், மேற்கு தமிழகம், கோயம்புத்தூர் சைடு, ஈரோடு சைடில் இருக்கிற மக்கள், வட இந்திய மக்களும் கூட அவங்க வரைக்கும் நம்ம ஃபேமஸ் ஆக கொண்டு போகிறதுக்கு தேவையான மெட்டீரியல் நம்ம ஊர் ஃபங்க்ஷன்ஸில் இருக்குது. கோயில்கள் இவ்வளவு முன்னாடி பார்த்துட்டு போய் ஹைலைட்ஸ் நிறைய இருக்குது. ஒரு வெறித்தனமான ஒரு ஆக்ஷனோட மக்கள் ஒரு ரிலீஜியஸ் ஃபர்வர்னு சொல்லுவாங்க, அது இருக்குது. மியூசிக், டான்ஸு, என்னை கேட்டால் இந்தியாவுக்குள்ளே மாத்திரம் இல்லைங்க, ஃபாரினர்ஸ் வர்ற மாதிரி நம்ம அடுத்த ஒரு 4-5 வருஷத்துல இது ஒரு பெரிய அளவில் கொண்டு போனோம்னா நம்ம தமிழ்நாட்டு மக்களோட பொருளாதாரத்துக்கும் ரிலீஜியஸுக்கும் சோஷியல் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது என்னோட ஐடியா.
கூட்டத்தை பார்த்து போனீங்களா சுத்திட்டீங்களா? எனக்கு பார்த்துருந்தேரா, பிடிச்சதா உங்களுக்கு? உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்க சொன்ன மாதிரி. அதே நேரத்தில் இந்த இடத்துல இன்னொன்று நான் சொல்லிக்கிற ஆசைப்படுகிறேன். ஒரு நடுவில் பார்த்துருப்பீங்க ஒரு கோயில், வெயில் உகந்த அம்மன் கோயில்னு ஒரு கோபுரம் விருதுநகர்ல இருக்கிறவங்க. அந்த மாதிரி அம்மன் வேற எந்த இடத்துலையும் கிடையாது. வெயில் உகந்த அம்மன்னா தமிழ் தெரியும், நல்லா தெரியும். அந்த அம்மனுக்கே வெயில் பிடிக்கும்பாங்க. இது வந்து மாரியம்மன்கிறது வந்து ஃபெஸ்டிவல், பங்குனி பொங்கல்ங்கிறது மாரியம்மனை பற்றி செலிப்ரேட் பண்றோம். மாரியம்மனா மாரியம்னா மலை, தமிழ்ல மலைன்னு சொல்லுவோம். ஸோ மழை வருவதற்காக வேண்டிக் கொண்டு வெயிலான நேரத்தில் செலிப்ரேட் பண்றாங்க. மாரியம்மனோட சிஸ்டர், அதாவது சகோதரின்னு சொல்லித்தான் இங்க விருதுநகர்ல மாரியம்மன் அண்ட் வேலு உகந்த அம்மன் ரெண்டு பேர் சகோதரிகள், சிஸ்டர்ஸ் சொல்லி ரெண்டு பேரும் கும்பிடுவாங்க. வெயில் உகந்த அம்மன் பேரு. அது ஒரு பாயிண்ட் சொல்லணும்னு ஆசைப்பட்டுக் கொள்கிறேன். அடுத்து இதே மாதிரி இன்னும் பல ஃபெஸ்டிவல் நடக்குது. நாளைக்கு இதே போல பக்கத்து ஊரான அருப்புக்கோட்டைங்கிற ஒரு ஊர் இருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுவும் அங்கேயும் ஃபேமஸான ஒரு மாரியம்மன் ஃபங்க்ஷன். இதே மாதிரி இதுக்கு ஈக்குவலண்டாக அங்கே வித்தியாசமான ஒரு சில நிகழ்வுகள் இருக்கின்றன. அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நம்ம யூஸ்வலி சொல்ற மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முதல்ல உங்கள் தமிழ்நாட்டின் மற்ற பாகங்கள், இந்தியாவின் மற்ற பாகங்கள், வெளிநாட்டில் இருக்க மற்ற மக்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வருஷம் நம்மளே பார்ப்பாங்க. வெளிநாட்டுல இருந்து நம்ம இப்ப இன்னைக்கு வரைக்கும் பார்த்த வரைக்கும் நம்ம இந்த பொங்கல் வெளிநாட்டு மக்கள் யாரும் வரல. வெளி மாநில மக்களும் கம்மியா இருக்காங்க. பார்க்கலாம். வட தமிழ்நாட்டுல இருந்து நீங்க முதல்ல வாங்க. வட தமிழ்நாடு, அப்புறம் வட இந்தியா, அப்புறம் வெளிநாட்டு மக்களும் கொண்டு வர அளவுக்கு நம்ம ஃபேமஸா கொண்டு போவோம் என்பது என்னுடைய உங்களோட ஆசையை பற்றி சொல்லுங்க. வில் மேக் இட் மோர் சக்சஸ்ஃபுல். நன்றி, வணக்கம்.